ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம நந்தினியை சூர்யாவை அனுப்பி வச்சிட்ட பிறகு சுந்தரல் வந்து ஒரு கேவலமான ஒரு வேலையை பார்க்குறாங்க. ஆனால் அது அருணாச்சலையாவுக்கு தெரிஞ்சு வெளுத்தெடுக்கிறாரு நம்ம அருணாச்சலையா சுந்தரவல்லியை. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவி சுரேகாவுக்கு ஏதோ ஓரளவு தெரிஞ்சிடுச்சு. அம்மா ஏதோ பண்ண போகிறாங்க, நந்தினி போனவ இங்கே வரமாட்டா அப்படின்னு சொல்கிறது காரணம் கண்டிப்பாக ஏதோ வந்து உள்குத்து இருக்குது. அம்மா நம்மக்கிட்ட சொல்ல மாட்றாங்க. ஆனால் நமக்கு தேவை நந்தினி இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும். நந்தினி தவிர வேறு யார் இந்த வீட்டுக்கு வந்தாலும் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சுரேகா வந்து சொல்ல, அக்கா என்னானாலும் நந்தினியை கூட்டு வந்துடணும்க்கா, கூட்டு வந்து அவளை வேலைக்காரியாகவே இந்த வீட்டோட வச்சுக்கணும். அது அப்போ தான் நம்ம வந்து மகாராணியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆமாண்டி, இந்த அம்மா வேற குட்டையை குழப்புறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒன்றுமே புரியலையே. இப்போ அவங்க எதை பற்றி யோசிக்கிறாங்க, என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி நம்ம காய நகர்க்கலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது சுரேகா இருந்துக்கிட்டு, அக்கா ஒன்றும் இல்லை, அம்மாவை நான் ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க எல்லாத்தையும் ஒட்டு கேட்டு வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவெடுத்து நந்தினியை எப்படியா இருந்தாலும் அம்மா கிட்ட காப்பாற்றி இந்த வீட்டுக்கு மறுபடியும் கொண்டு வந்துடணுக்கா அப்படின்னு சொல்கிறான் நம்ம சுரேகா. சூப்பர் ஐடியாடி, இதை நீ மட்டும் பண்ணு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு சுரேகா போயிட்டு அவங்க அம்மாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. ஃபாலோ பண்ணி அவங்க அம்மா யார்கிட்ட பேசுகிறாங்க எல்லாத்தையுமே வந்துட்டு தெரியாமல் ஒட்டு கேட்குறா. அப்போ தான் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி ஃபோன் போட்டு ரவுடிங்கள்ட்ட பேசுகிறது சுரேகா கேட்டுடுறா. என்ன ஆனாலும் சரி, அவள் இந்த வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாது, நீங்கள் அவளை கொல்லுவீங்களோ இல்லை என்ன வேணால் பண்ணிக்கோங்க, எனக்கு என் புள்ள மட்டும் என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி வந்து ரவுடிங்கள்ட்ட பேசுகிறது சுரேகா கேட்டதுமே சுரேகாவுக்கு உடம்புலாம் ஆடி போயிடுச்சு. என்னடா இது, அம்மா இந்த மாதிரி கூட பண்ணுவாங்களா, இவ்வளோ மோசமாக இறங்கிட்டாங்க நம்ம அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டு மாதவி கிட்ட சொல்கிறா. மாதவிக்கு சுரேகா மூஞ்ச பார்த்ததுமே, என்னடி ஆச்சு, ஏன் இப்படி மூஞ்சி செத்து போன மாதிரி வருது அப்படின்னு கேட்கும்போது, அக்கா நம்ம அம்மா நம்ம நினச்ச மாதிரி இல்லைக்கா, வேறு மாதிரி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறா. என்னடி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அம்மா ரவுடிங்களுக்கு ஃபோன் போட்டு நந்தினி போட்டதில் சொல்லிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாதவிக்குமே செம்ம ஷாக் ஆகிடுச்சு. அம்மா இவ்வளோ கேவலமான வேலையை கூட பண்ணுறாங்களா, அப்போ இது இப்படியே விட்டால் சரி வராது, நந்தினிக்கு மட்டும் எதனா ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த வீட்டுக்கு வேறு யாராவது தான் வருவாங்க, நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு அப்பா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி வாக்கா போய் அப்பா கிட்ட சொல்லலாம், அதுக்கப்புறம் அப்பா எதனா பண்ணுவார், இதில் நம்ம தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லும்போது போயிட்டு அருணாச்சலையா கிட்ட, அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னாச்சு, ஏன் 3 பேர் ஒன்றா எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நம்ம அம்மா பேசுகிறத நான் கேட்டுட்டேன்ப்பா, அவங்க வந்துட்டு நந்தினியை போட்டு தள்ள பிளான் பண்ணுறாங்க, அது ரவுடிங்கள்ட்ட பேசுகிறத நான் 2 காதால் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அருணாச்சலையாவுக்கும் ஒன்றுமே புரியல. குப்புன்னு வேத்துருது அவருக்கு, என்னடா இது இந்த மாதிரி பிளான் போட்டிருக்காங்க, இவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு. அதனால் அருணாச்சலையா நம்ம சுந்தரவல்லியை பயங்கரமாக அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்